ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நிறைய நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்களை படிச்சுட்டு தான் கிரியேட் பண்றோம். இந்த வீடியோஸ் அனைத்துமே வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உருவாக்கப்படுது. ஆனா நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிஃபென்ஸ் அப்டேட் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேற்றைய வீடியோல பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனமும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கான விமானங்களை சப்ளை செய்வதற்கு கடுமையாக போட்டியிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டின் Rafale-M போர் விமானத்தை இந்தியா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, அந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் Rafale-M போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறித்து ரொம்ப டீடைலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க FA-18 Block 3 விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, இந்தியா அமெரிக்காவின் FA-18 விமானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, இந்த விமானங்கள் இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு ஏற்ற விமானமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இந்த மாதம் 21ஆம் தேதி சீனாவின் யூனான் மாகாணத்துல உள்ள குன்மிங் அப்படிங்கிற இடத்துல இந்தியன் ஓஷன் ரீஜியனை சேர்ந்த 19 நாடுகள் மற்றும் 3 ஆர்கனைசேஷன் அடங்கிய ஒரு கூட்டத்தை சீனா நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தின் போது இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல சீனாவின் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏஜென்சி மூலமா தொழில் வளர்ச்சியை அதிகமா இந்த பகுதியில கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே சீனாவின் கடன் வலையில ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், மியான்மர் போன்ற நாடுகள் சிக்கி தவிச்சு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில சீனா மேலும் தன் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில கொண்டு வருவதற்காக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. சீனா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உள்ள நாடுகளோடு நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்தி அந்த நாடுகளை தன் கடன் வலையில் விழ வைத்து தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில சீனாவின் இந்த ராஜதந்திர நகர்வுக்கு பிறகு இந்தியா ஒரு ராணுவ ரீதியிலான நகர்வை பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னைக்கு அருகில் இந்திய விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு கப்பல் தளத்தை இந்திய கடற்படை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அதாவது அரேபியன் சி பகுதியில ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில இந்தியாவின் இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பலும் எந்நேரமும் நிறுத்தி வைக்க இந்த வசதியை இந்தியா செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ராட்டஜி எதற்காக அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் பகுதியில சீனா அத்துமீறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை பே ஆஃப் பெங்கால் பகுதியிலையும் அரேபியன் சி பகுதியில பாகிஸ்தானுக்கு செக் வைப்பதற்காக இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை அங்க டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம். ஏன்னா இந்தியாவிடம் உள்ள ஏதாவது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மெயின்டெனன்ஸுக்காக அனுப்பப்பட்டாலும் இந்தியாவின் ஈஸ்ட் இல்லனா வெஸ்ட் கடற்பகுதி தாக்குதலுக்கு உள்ளாவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம். நேற்றைய வீடியோல பிரான்ஸ் நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பார்வையிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவரது வருகைக்கு முன்பே அமெரிக்காவின் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஏற்கனவே இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பார்வையிட்டிருக்காரு. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பார்வையிட்ட பிறகு அந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் குறித்து வியந்து பேசியிருந்தாரு. இந்த கப்பல் மூலமா இந்தோ பசிபிக் ரீஜியன்ல இந்தியாவால் சீனாவை எதிர்த்து போரிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் FA-18 விமானம் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டால் இந்த கப்பலோட செயல்திறன் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 30 MiG-29K விமானங்களை ஆபரேட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம கமோகா 31 ஹெலிகாப்டர்கள், MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் போன்ற பலவிதமான ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். அதே போன்று இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்பட்ட LCA நேவி விமானத்தையும் இந்த போர்க்கப்பல்ல இருந்து ஆபரேட் செய்ய முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை இயக்குவதற்கு ஸ்டோபார் அப்படிங்கிற ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டர்
ஹெலிகாப்டர் லேண்டிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இந்த ஸ்டோபார் தொழில்நுட்பம் மூலமா விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னா, விமானம் தாங்கிய போர்க்கப்பல்ல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரேம்ப்ல இருந்து விமானம் ஸ்கீ ஜம்ப் செய்து பறக்க தொடங்கும். மறுபடி கப்பலில் தரையிறங்குவதற்கு அரஸ்டர் வயர்களை பயன்படுத்தி விமானங்களை தரையிறங்க செய்ய முடியும். இந்த ஸ்டோபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவின் FA-18 Block 3 விமானங்களும் பிரான்ஸ் நாட்டின் Rafale-M போர் விமானங்களும் ஏற்கனவே இயக்கி சோதிக்கப்பட்டு விட்டது. இதுல 2 விமானங்களுமே சிறப்பா செயல்பட்டிருக்கு. போன வீடியோல Rafale-M போர் விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பல்ல இருக்கக்கூடிய லிப்ட்ல டிரான்ஸ்போர்ட் செய்யணும்னா அந்த விமானத்தோட சில பாகங்களை டிஸ்மேண்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆனா அதே லிப்ட்ல அமெரிக்காவின் FA-18 விமானங்களை எந்த ஒரு பாகங்களையும் டிஸ்மேண்டில் செய்யாமல் சுலபமா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ஒரு யுத்த நேரத்துல விமானங்களை அதிவேகமா லிப்ட்ல டிரான்ஸ்போர்ட் செய்வது மிகவும் அவசியம். அதனால அமெரிக்காவின் FA-18 விமானம் இந்த விஷயத்துல Rafale-M போர் விமானத்தை விட சிறந்தது. அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் FA-18 Block 3 விமானங்கள் அமெரிக்க விமானப்படையில பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. தற்போதைய நிலையில் இந்த விமானம் தான் அமெரிக்க கடற்படையின் அதிநவீனமான விமானம். அமெரிக்க கடற்படையில தற்போதைய நிலையில் 800க்கும் மேற்பட்ட FA-18 Block 3 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்திய கடற்படை ஏற்கனவே போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட P-8I மேரிடைம் ரெகானசன்ஸ் விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. அதனால சூப்பர் ஹார்னட் விமானங்களை வாங்கினாங்கன்னா இந்த 2 விமானங்களும் சுலபமா ஒருங்கிணைத்து செயல்பட வைக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானங்கள் அமெரிக்க கடற்படை, ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ஸ், குவைத் ஏர்போர்ஸ் போன்ற படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானம் 18.31 மீட்டர் நீளமும் 13.62 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். நீங்க கூட நினைக்கலாம் FA-18 விமானத்தோட விங் ஸ்பேன் Rafale-M போர் விமானத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த விமானத்துல ஃபோல்டபிள் விங்ஸ் தொழில்நுட்பம் இருக்கு. இதனால விமானம் பறக்காத நேரங்கள்ல விமானத்தோட ரெக்கைகளை மடித்து வைக்க முடியும். இதனால குறைவான இடம் கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்களையும் அதிகமான விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானத்தால அதிகபட்சமா 30,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 GE400 டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினால 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சூப்பர் ஹார்னட் விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது அதிகபட்சமா 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 2346 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தால அதிகபட்சமா 3330 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானங்களால 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸ்ல 8050 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்த விமானத்துல பல்வேறு விதமான தாக்குதல் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா AIM-9 சைட்வைண்டர் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 35 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து AIM-120 ஆம்ராம் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சம் 50 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து வானில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு AGM-65 மெவ்ரிச் அப்படிங்கிற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 22 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரை இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். எதிரிகளின் போர் கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு AGM-84 ஹர்பூன் ஆன்டிஷிப் மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஹர்பூன் மிசைல்கள் உலகின் தலை சிறந்த ஆன்டிஷிப் மிசைல்கள்ல ஒன்று. ஹர்பூன் மிசைல் தவிர AGM-158C அப்படிங்கிற இன்னொரு ஆன்டிஷிப் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஜேடாம் பாம், பேவ்வே
laser guided bomb, MK-80 series unguided bombs, CBU-78 போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு APG-73 அப்படிங்கிற ஆல் வெதர் மல்டி ரோல் ஏர்பான் ரடார் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து APG-79 ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரை ரடாரும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளின் விமானங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். அடுத்து எதிரிகளின் ரடார்களை ஜாம் செய்வதற்கு நார்த்ரப் க்ரூமன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ALQ-165 செல்ஃப் ப்ரொடெக்டட் ஜாமர் சிஸ்டங்கள் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் ரடார் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ரேத்தியான் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரடார் வார்னிங் ரிசீவர் சிஸ்டம் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. தரை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இந்த விமானங்களை கட்டுப்படுத்துவதற்கு டேட்டா லிங்க் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டமும் இந்த விமானத்தில் இருக்கு. இது போன்ற பலவிதமான தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்கள் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியா இந்த விமானத்தை வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டா இந்தியா இந்த விமானத்தை வாங்க கூடாது. ஏன்னா இந்த விமானத்தில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் பாகிஸ்தானின் F-16 விமானத்திலையும் பயன்படுத்தப்படுது. இதனால அந்த ஆயுதத்தோட செயல்திறன் பாகிஸ்தானுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்தியா அமெரிக்காவை நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க இந்தியாவின் நட்பு வேணும்னா பாகிஸ்தானை ஒதுக்கி தள்ளி இருக்கணும். ஆனா அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பாகிஸ்தானுக்கு சாதகமான நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக இந்தியாவை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முயற்சித்து வர்றாங்க. அதனால இந்தியா இந்த விமானங்களை வாங்க கூடாது. அப்படி இந்தியா இந்த விமானத்தை வாங்கணும்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை செய்வதை நிறுத்தினா உங்க விமானத்தை வாங்குவோம் அப்படின்னு தெளிவா சொல்லணும். அப்பொழுதுதான் அமெரிக்காவுக்கு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.